ஊட்டியில் இன்று கடும் உறைபனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. அதே சமயம் உறைபனி சீசன் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. விவரிக்கிறார் செய்தியாளர் வில்லியம். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் குளிர்கால சீசன் ஆகும். ஆனால் நடப்பு சீசனில் தொடர்ந்து மழை பெய்ததால் குளிர்கால சீசன் தாமதமாகி இதமான காலநிலை நிலவி வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பனி அதிகரிக்க தொடங்கியதன் தொடர்ச்சியாக உதகையில் இன்று அதிகாலை கடும் உறைபனி நிலவியது. நேற்று மாலை முதலே கடும் குளிர் நிலவி வந்த சூழலில் இன்று காலை தலைக்குந்தா, காந்தல் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸாக பதிவானது. புல்வெளிகள் மற்றும் வாகனங்கள் மீது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல உறைபனி படிந்து குட்டி காஷ்மீரை போல காட்சியளித்தது. புல்வெளிகளில் படர்ந்து கிடக்கும் பனித்துகள்களை கையில் எடுத்து சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் விளையாடி மகிழ்ந்தனர். இதுகுறித்து உள்ளூர்வாசிகளான திவ்யா, சஞ்சய் கூறுகையில், இந்த பனி நீ எப்படியும் ஜனவரி முடிகிற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் நீ எப்படி தான் இருக்க போகிறோமோ தெரியல. ஏன்னா இன்றைக்கே ஒரு நாளைக்கே ரொம்ப பனி தாங்கவே முடியல. பயங்கர குளிராக இருக்குது. ரொம்ப பனியாக இருக்குது. டூரிஸ்ட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. கார் மேலே, புல் மேலே, எல்லா இடத்துலையும் ரொம்ப பனியாக இருக்குது. நாங்கள் லோக்கல் எங்கனாலே பனி தாங்க முடியல. ஆனால் டூரிஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாரும் ஊட்டிக்கு வந்து பாருங்கள். கேரளாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணியான அருணு மாதவாவிடம் பேசினோம். அவ்வளோ குளிர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகுதான். இந்த லைட்டில் குளிரில் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயந்தான் இது. அதே சமயம் கடும் குளிரால் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டது. இதேபோல கொடைக்கானலிலும் உறைபனி சீசன் தொடங்கியுள்ளது. செய்தியாளர் வில்லியம் வழங்கும் கூடுதல் தகவல். தலைக்குந்தா, அவலாஞ்சி போன்ற பகுதிகளில் புல்வெளிகள் மீதும் வாகனங்கள் மீதும் 1 அங்குலம் அளவுக்கு உறைபனியானது படிந்தே காணப்பட்டது. பார்ப்பதற்கு ஒரு குட்டி காஷ்மீர் போன்ற காட்சி அளித்தாலும் இனி வரும் நாட்களில் இந்த உறைபனியின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியா, நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.